அனைவருக்கும் வணக்கம். இது அப்பக்கோவை கிழங்குன்னு சொல்லுவாங்க, கண்திருஷ்டி கிழங்குன்னு சொல்லுவாங்க, கருடன் கிழங்குன்னு சொல்லுவாங்க. இது மேல் பூச்சை அரைச்சி சொறி சிரங்கு இந்த மாதிரி தோல் வியாதிகளுக்கு நல்ல மருந்து. இது என்னோடய அனுபவத்தை தான் நான் சொல்ல போகிறேன். இந்த கிழங்கை பற்றி எனக்கு அவ்வளோவா தெரியாது. ஃபஸ்ட்டு நிறைய யூடியூப்பில் இதை பற்றி வந்திருக்கு, இருந்தாலும் கூட இதை பற்றி அவ்வளோவா தெரியாது. நான் ஒரு கோவிலுக்கு போயிருந்தேன், பிரம்மதேவர் கோவிலுக்கு போயிருந்த சமயம் அங்கே அந்த கோவிலுக்கு வெளியில் ஒரு தாத்தாவும் பாட்டியும் இது விற்றுட்டு இருந்தாங்க. அப்போது அவங்கக்கிட்ட நான் அந்த கிழங்கை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இது கண்திருஷ்டி கிழங்கு. இதை நம்ம வீட்டு வாசலில் இந்த மாதிரி மஞ்சள் தண்ணியில் போட்டு நல்லா டிப் பண்ணி நல்லா அலசிட்டு, மஞ்சள் தண்ணியில் நல்லா அலசிட்டு அதை வாசலில் மஞ்சள் கயிறு, அதாவது தாலி கயிறில் கட்டி தொங்க விடணும். தொங்க விட்டோன்னா நம்ம வீட்டில் கண்திருஷ்டி இல்லை வேறு எதுனா கோளாறுகள் இருந்தது அப்படின்னா இந்த கிழங்கு குறுகிய காலத்தில் வாட ஆரம்பிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இல்லை அப்படி எதுவும் கண்திருஷ்டி எதுவுமே இல்லை, நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இது நல்லா களைஞ்சி இந்த மாதிரி தளிர் விடும் அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நானுமே கொண்டாந்து வாங்கிட்டு கட்டி பார்த்தேன். எங்கள் வீட்டில் கொஞ்ச நாளில் நல்லா துளிர் விட ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லேயே என்ன ஆச்சுனாக்கா வாட ஆரம்பிச்சிச்சு. வாடி வற்றி அப்படியே உள்ளே இருக்கிற நீரெல்லாம் வற்றி வெறும் தோல் மாத்திரம்தான் இருந்துச்சு. அந்த மாதிரி ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஆச்சுன்னா என்ன அர்த்தங்கிறதையும் அந்த பாட்டியம்மா சொன்னாங்க. அது என்னன்னா, வீட்டில் இருக்கிற உயிர்களுக்கு ஏதேனும் ஆபத்து நேரம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், நம்மக்கிட்ட தெய்வ ஆற்றல் இருந்தது அப்படின்னு சொன்னாக்கா அந்த கிழங்கு தன் உயிரை கொடுத்துட்டு அந்த வீட்டில் உள்ளவங்கள காப்பாற்றும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுதான் நினச்சேன் நான். அது உண்மையிலுமே வாங்கிட்டு வரும்போது ஒரு ரூபமாக இருந்தது. என் வீட்டில் கட்டினதுக்கு அப்புறம் அப்படியே கருடன் எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி காலெல்லாம் முளைச்ச மாதிரியான ஒரு வேரெல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. அதுலேருந்து தான் இந்த கிழங்கு மேலே எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. யாரெல்லாம் இந்த மாதிரி கிழங்கு வாங்கியிருக்கீங்க, யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.